வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய 10th 12th பிஎஸ்சி பிஎட்டு எம்எஸ்சி அதுக்கப்புறம் மற்ற எந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ஆர்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நம்பர், அந்த ஆர்டர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் சேவ் பண்ணுங்கள். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அப்ளை பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ 10th பதிலாக 12th போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்களே பண்ணுங்கள், இல்லை ப்ரௌசிங் சென்டர் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி 1 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அப்படின்னு போட்டுக்காங்க, 2 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்னு போட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டரில் என்னென்ன கொடுத்துருக்கானோ நீங்கள் எதெல்லாம் அப்டேட் பண்ணிங்களோ அந்த ஆர்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் அப்ளை பண்ணிவிட்டு அதை கையில் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு 2 டைம் வந்து செக் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க பத்திரமா. ஓகேங்களா? எந்த சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. சப்போஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி வைங்க. திரும்ப உங்களுக்கு டைம் தருவாங்க, ஒரு 3 days டைம் தருவாங்க. அந்த டைமில் இதை போய் நாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க சொன்ன பிளான் படி ஒரு 81 days இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாமுக்கு வந்து 81 days இருந்துச்சு. எக்ஸாம் தள்ளி போச்சு அப்படின்னா அடுத்த மாதம், ஓகேங்களா, 9ஆம் மாதம் சொன்னாங்களா, ஸோ 10வது மாதத்துக்கு எக்ஸாம் ஆனது தள்ளி போகும். ஸோ உங்கள் மைண்டில் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 90 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? 3 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் பிளான் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய மேஜரில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒரு லெசன் ஒரு யூனிட் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி டைமில் இப்போ நீங்கள் ஒரு யூனிட் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூனிட்டை படிக்கணும், திரும்ப அடுத்த யூனிட்டும் படிக்கணும். படித்த யூனிட்டை திரும்ப என்ன பண்ணீங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? முக்கியமான ஒன்று ரிவிஷன் தான் முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதை படித்தாலும் சரி அதை திரும்ப ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜரை தான் நீங்கள் போய் எழுத போகிறீங்க. நல்லா தன்னம்பிக்கையுடன் போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா போதும், எக்ஸாம் வந்து நல்ல மார்க் வாங்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னாடி டேபிளில் ஒட்டி வச்சுக்கோங்க. தமிழில் 10வது புக் மட்டும் படித்தா போதும். உங்கள் சிலபஸில் உங்கள் எத்தனை யூனிட், 10 யூனிட்டா இல்லை 12 யூனிட்டா, அதை கரெக்டாக எல்லா யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெட்டீரியல் இருக்கா, கரெக்டாக படிக்கிறோமா, கரெக்டாக டெஸ்ட்டு போகிறோமா, ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு நோட்டு, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கு பின்னாடி வந்து எம்சிக்யூ கலெக்ஷன் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்காங்க. அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமல் மட்டும் போகாதீங்க. எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 30 கொஸ்டின்ஸும் பின்னாடி வரிசை வரப்போகுது. ஏதோ ஒரு ஏபிசிடின்னு போட்டு வராதிங்க, படிச்சுட்டு போங்க. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷனுக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் இருக்குது. ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேஜ் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதேமாரி ஜிகே ஒரு 10 மார்க் கேட்க போகிறாங்க. 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சயின்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆத்தர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் லெவலில் படித்த புக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, பாலிட்டின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை கடமைகள் என்ன, நீதிமன்றம் எப்படி செயல்படுது, பெண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குது. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸு மேலோட்டமான கொஸ்டின் தான் கேட்பானே, ரொம்ப கஷ்டமாக கூற்று 1 கூற்று 2 அப்படின்னு போட்டு கேட்க மாட்டான். சரிங்களா? ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லாமே எம்சிக்யூ டைப்பில் மட்டும்தான் வரும். ஏதோ மீறி போச்சு அப்படின்னா எம்சிக்யூ டைப்பில் மேட்ச் பண்ண முடியல அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான். ஜிகே டைரக்ட் கொஸ்டின் தான் வரும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தான் வரும். ரொம்ப சுற்றி வளர்ச்சா கேட்க மாட்டாங்க. உங்களுடைய மேஜரில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? எல்லா யூனிட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் கேட்பான். ஓகேங்களா? இல்லை ஒரு 6 யூனிட் மட்டும் படித்தா போதும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் வருது, இல்லை இந்த 6 யூனிட்ல தான் ஒரு 90% கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்காதீங்க. எல்லா யூனிட்டும் முக்கியம். இதுக்கு முன்னாடி எந்த யூனிட்டில் அதிக வெயிட்டேஜ் கொடுத்தாலும் அந்த யூனிட்டை வந்து நல்லா படிச்சுக்காங்க. சரிங்களா? நல்லா படிங்க. உங்கள் மைண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக எப்போவுமே எண்ணம், சொல், செயல் இது 3மே பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான்
இந்த எக்ஸாம் தான் நம்ம லைஃப்பை மாற்ற போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் படிங்க. வேலைக்கு சொல்லுவாங்க, டேய் இன்னும் 90 நாள் தான் இருக்குது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதுலேயே வாங்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய 90 நாளில் போராடி பாருங்கள், உங்களால் எடுக்கக்கூடிய மார்க்கை வந்து எடுங்க. இப்போ படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நியூ சிலபஸ்ஸு நியூவாக அட்டன் பண்ண போகிறாங்க. அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பானது கிடைக்கும், சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பிக்கு தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாட்டனி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங்ஸ் அந்த ஆப்பில் இருக்கும், நம்ம டெலிகிராம் சேனலையும் போட்டிருப்போம், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா படிங்க, உங்களால் முடியும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. பார்த்து முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள், கடைசி நாள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் சரி, நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.